இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது ஆதாரபூர்வமான பரபரப்பான குற்றச்சாட்டுகளை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இப்போது டெல்லியில் செய்தியாளர்களுக்கு அளிக்கும் பேட்டியில் வரைகலை மூலமாக விளக்கிக் கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநில தேர்தல், ஹரியானா தேர்தல் மற்றும் 2024 மக்களவை தேர்தல் ஆகியவற்றில் என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்றன என்பது குறித்த 10 முக்கிய அந்த கருத்துக்களை இப்போது குற்றச்சாட்டுகளை இப்போது பார்க்கலாம். முதல் கருத்து, புல்வாமா தாக்குதல் மற்றும் சிந்தூர் நடவடிக்கை போன்ற காரணங்களினால் அதற்கு பின்னர் நடைபெற்ற மாநிலங்களின் தேர்தல் உள்ளிட்டவற்றில் கருத்து கணிப்புகளின் முடிவு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் அதன் பின்னர் தேர்தல் முடிவு வேறு மாதிரியாக இருந்ததற்கு காரணம் வாக்காளர் பட்டியலில் நிகழ்த்தப்பட்ட முறைகேடுதான் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இரண்டாவதாக, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை எந்த மாநில தேர்தலிலும் இல்லை. அதற்கு காரணம் தேர்தல் ஆணையத்தின் உடந்தையோடு அங்கு வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடைபெற்றது என்ற பரபரப்பு குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார். மூன்றாவதாக, ராகுல் காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு ஆகியவை முடிவுகள் ஒரு மாதிரி இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் ஒரே மாதிரி இருந்ததற்கு காரணம் வாக்காளர் பட்டியலில் பல முறைகேடுகள் செய்யப்பட்டதுதான் காரணம் என்பதையும் ராகுல் காந்தி விளக்கி இருக்கிறார். நான்காவது முக்கிய குற்றச்சாட்டாக, மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை சேர்ப்பதில் குளறுபடி நடந்திருக்கிறது என்ற பகிரங்க குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்திருக்கிறார். ஐந்தாவதாக, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலத்தில் மக்கள் தொகையை விட வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்றும் 40 லட்சம் வாக்காளர்கள் மர்மமான முறையில் திடீரென அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி அளித்த அந்த பேட்டியில் வைத்திருக்கிறார். ஆறாவதாக, வாக்காளர் பட்டியலை யாரும் ஆய்வு செய்யக்கூடாது என்பதற்காக டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது என்ற மற்றொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி இப்போது டெல்லியில் அளித்திருக்கிற அந்த செய்தியாளர் சந்திப்பில் பகிரங்க குற்றச்சாட்டாக தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருக்கிறார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஏழாவது குற்றச்சாட்டாக, தேர்தல் ஆணையம் மூலமாக வாக்காளர் பட்டியலில் போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 40 லட்சம் வாக்காளர்கள் இது போல போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது மக்கள் தொகையை விட அதிகமான வாக்காளரின் எண்ணிக்கை மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்தது என்ற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி அங்கு ஆதாரமாக வாக்காளர் பட்டியலையே ஒவ்வொரு பக்கமாக அங்கு செய்தியாளர்களின் முன் விழுத்து காண்பித்து அந்த குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். எட்டாவதாக, மத்திய பாஜக அரசின் பல்வேறு முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையமே துணை போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். ஒன்பதாவதாக, ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்துள்ள மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு குற்றச்சாட்டு, கர்நாடக மாநிலத்தின் மகாதேவபுரா தொகுதியில் கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் போலியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதற்கான சான்றுகளையும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சமர்ப்பித்திருக்கிறார். 10வது மிக முக்கியமான குற்றச்சாட்டாக, ஒரே ஒரு படுக்கறையை கொண்ட வீட்டில், சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் அங்கு அதிகபட்சமாக 2-3 பேர் தான் இருக்க முடியும், 5 பேர் வரை கூட இருக்கலாம் அதிகபட்சமாக. ஆனால் 48 வாக்காளர்கள் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட ஒரு படுக்கை அறை கொண்ட வீட்டில் மட்டும் 48 வாக்காளர்கள் இருக்கின்றன என்றும் அதற்கான ஆதாரத்தையும் புகைப்பட அந்த வாக்காளர் பட்டியலோடு ராகுல் காந்தி சமர்ப்பித்திருக்கிறார். இதனால் இதுவரை தேர்தல் ஆணையத்தின் மீது இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அணுகுண்டு போல தேர்தல் ஆணையம், மத்திய அரசு இரண்டுக்கும் இடையே அந்த உடந்தையில் தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இப்போது வைத்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் சார் திட்டம் என்ற அந்த திருத்தத்தின் அடிப்படையில் நாடு முழுவதும் இருந்த பல்வேறு சந்தேகங்களின் அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதில் சிக்கியதில் ஒரு சிறு பகுதிதான் இது என்றும் ராகுல் காந்தி இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது 10 மிக முக்கிய குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். அவ்வளவுதான்.